துள்ளாத மனம் துள்ளுங்கிற விஜய்க்கெல்லாம் மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படங்கள் அதெல்லாமே. தன்னுடைய நோயை பற்றியோ தனக்காக யாராவது அனுதாபப்படணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பண்ணிக்கல. தான் வளர்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு அடிப்படையாக ரமன் சார் வச்சுட்டாரு. இவரும் மேலே போயாச்சு, இப்போ இவரும் போயிட்டார். ஒரு அனுதாபம் போட்டவங்கள அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடறாங்க. இங்கே சென்னைக்குள்ளே இருந்தால் வர்றதுக்கு என்ன, மதன் பாபு சார் எல்லோருக்கும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகராக, அப்புறம் இந்த சில சமூக இதில் சில டிவிகளில் ஜட்ஜாக உட்காந்துருப்பார். அந்த காமெடி ஷோக்கு இதெல்லாம் அந்த தான் தெரியும். ஏறக்குறைய ஒரு 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருக்காரு. சின்ன சின்ன கேரக்டர். அது சில படங்களில் ஒரு நல்ல கெஸ்ட் ரோல் வந்தாலும் ஒரு நல்ல பேர் சொல்கிற மாதிரி ரோல்லாம் நிறைய வந்திருக்காரு. ஆனால் அடிப்படையில் ஒரு மியூசிஷியன் நிறைய உங்களுக்கு அந்த இந்த மியூசிக் இந்த மெல்லிசை நிகழ்ச்சிகள் நிறைய நடித்திருக்காரு. வெளிய ஊர்கள் எல்லாம் நடித்திருக்காரு. இதில் மியூசிஷியனாக இருக்கிறனால அது இல்லாமல் ஏஆர் ரஹ்மான் வளர்ந்து வர்ற காலகட்டத்தில், அதாவது அவர் ஜிங்கிள்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இவருக்கு போய் கிட்டார் எல்லாம் வாசிப்பார். ஏஆர் ரஹ்மான் சார் அவர் அவருடைய இதுக்கு போயிட்டு அவருடைய மியூசிக் ட்ரூப்பில் போயிட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுப்பார். அந்த கிட்டாரு அப்புறம் இதெல்லாம் பண்ணுறது, கீபோர்டு எல்லாமே இவர் பண்ணுவார். அதனால் ஏஆர் ரஹ்மான் மேலே அவருக்கு நல்லா பார்த்து அவர் 2 பேருக்கும் ஒரு நல்ல மரியாதை இருந்தது. அது அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில் ஒரு மியூசிஷியனாக தான் அவரோட லைஃப்பை தொடங்கினார். இந்த மியூசிஷியனாக தொடங்கும் போது பெரும்பாலான ஆட்கள் இந்த மியூசிஷியனாக வரும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாலியாக பேசக்கூடிய ஒரு நல்ல ஹியூமர் சென்ஸ் நிறைய இருக்கும். நல்லா பேசுவார், கலகலப்பாக பேசுவார். அந்த கலகலப்பு தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் இவரை இந்த கேரக்டர் வந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒவ்வொரு கேரக்டரும் செமையாக இருக்கும். அது அடிப்படையாக அதன் தாண்டி நீங்கள் இந்த கிரியில் பண்ணியிருப்பார் பாருங்க. அந்த வீடுக்கு சாவறதுக்குள்ளே ஒரு வாட்டியாவது வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் மேலே விழுந்து அப்பா அப்படின்பாருல, அதோட சரி ஏண்டா இவர் சம்பாதிச்சு இந்த வீட்டுக்குள்ளே வரணும் வராமல் விட்டுட்டியா நீ அவர் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிச்சார், உங்களை மாதிரி அக்காவை விட்டா அப்படின்பாரு. அந்த ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இவருடைய விக்ரமன் சாருடைய படம் ஒன்று, அதாவது ஹோட்டலில் உட்காந்து ஒரு இது பண்ணுவாங்க. ஹோட்டல் பில் நான் கொடுத்துறேன் சார் அப்படின்பாரு ரமேஷ் கண்ணா. இல்லை நான் தர மாட்டேன், நீ யார் இருப்பீங்க கொடுக்க அப்படின்பாரு. அப்போ நீங்களே நானே கொடுத்துருவேன் அப்படின்பார். அந்த பக்கம் போய் இந்த கேஷியர்கிட்ட சார் பில்லு நானே கொடுத்துறேன் ஏன் அப்படின்பாரு. அது இது பண்ணிடுவாங்க. அது அந்த ஒரு சின்ன கேரக்டர். அதில் அதை 2 கார் மோதிக்கிறது, அவரை குடிக்க வச்சு அவரை மாட்ட வைக்கிறது, அப்போ அவருடைய முகத்தில் வர அந்த பாடி லாங்குவேஜ். அப்புறம் இதில் சந்திரமுகியை ரஜினி சார் அந்த கார் நிப்பாடுவார். காரில் அப்படியே தலை வரட்டு பண்ணுவார். நம்மகிட்டே இருக்குல்ல சீப்பு அப்படின்னு வடிவேல் அப்படியே தலை வரட்டு பார்ப்பார். உடனே அவர் 1,00,000 கார் உனக்கு இதாடா அப்படின்னு கண்ணாடியா அப்படின்னு இது பண்ணுவார். ஒரு சின்ன சின்ன கேரக்டர் வந்தாலும் கூட அதை கவனத்தில் இருக்கிற மாதிரியான கேரக்டர் தான். இது யாரும் கடந்து போயிட முடியாது, ஈஸியாக ரசிக்கிற மாதிரியா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் துள்ளாத மனம் துள்ளுங்கிற விஜய்க்கெல்லாம் மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படங்கள் அதெல்லாமே. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டராக வருவாங்க. நீங்கள் ஒரு டாக்டராக இவருடைய சிம்ரானுடைய கண்ணுக்கு ஒரு பெரிய ஸ்பெஷலிஸ்ட் வர்றாரு, கூட்டிட்டு வா குட்டி அப்படின்பார். அதை பண்ணுற ஒவ்வொரு சின்ன சின்ன இதாக இருந்தாலும் சில கேரக்டரில் அப்பாவாக நடிச்சிருப்பார் நடிகர்களுக்கு. இது ஒரு சின்ன சின்ன இது தான். ஒரு நல்ல மென்மையான மனிதன் அவர். உங்களுக்கு நான் 2 வாட்டி ஏதோ ஒரு பத்திரிகையில் ஒரு பேட்டிக்காக பேசும்போது சார் ஃபோன்லேயே கேட்டுங்க, நான் வரட்டுமா வீட்டை, இல்லை சார் நீங்கள் நான் ட்ரிப்ளிகேனில் இருக்கேன் சொல்லுங்கள் சார், நான் என்ன கேள்வி சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னா சில கேள்விகள் சொன்னேன். அப்புறம் நான் நேரடியும் பார்த்துருக்கேன். அதாவது அந்தளவுக்கு மென்மையான மனிதன். யார் வந்தாலும் பத்திரிகையாளர் வந்தாலும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு மரியாதையாக பேசி தன்னுடைய என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலாக பேசுவார். தன்னுடைய மியூசிக் ட்ரூப் பற்றி பேசுவார். ஆரம்பத்தில் மியூசிக் ட்ரூப் பற்றி தான் அதிகமாக பேசிட்டு இருப்பார். அதுக்கு பிறகு தான் ஒரு நடிகர் ஆன பிறகு அவர் நடிப்பை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சு ஒரு நடிகர் எல்லோருக்கும் ஒரு நடிகராக அவரை பார்க்க ஆரம்பித்த பிறகு கூட்டம் அதிகமாக கூட ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு மியூசிக் ட்ரூப் அப்படியே விட்டார். ஏன்னா அது அவருக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி சில தனியார் தொலைக்காட்சிகளில் உங்களுக்கு கலக்கப்போவது யாருன்னு நினைக்கிறேன், கலக்கப்போவது யார் அப்படின்னு சொல்லி சில காமெடி ஷோக்களுக்கு உட்காந்து ஒரு ஜட்ஜாக உட்காந்தாலும் கூட சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் சிரிச்சுட்டே இருக்கிற ஒரு பர்சன், எப்போவுமே சிரிச்சுட்டே சந்தோஷமாக இருப்பார். அவருடைய கடைசி காலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் கூட அந்த நோயை பெருசாக வெளியே காட்டிக்காமல் எல்லோருடையும் அந்த பழக்கமான அந்த சிரித்த முகமாக மென்மையான ஒரு மனிதராக தான் தன்னை வெளியேப்படுத்திக்கிட்டார்.
எந்த இடத்துலையும் வந்து தன்னை வந்து ஒரு நோய்க்கு ஆட்பட்டிருக்கோம் அப்படின்னு நான் நோயாளிங்க அப்படின்னு தன்னை காட்டிக்கல. கடைசி வரைக்கும் அவர் இறக்கும் போது தானே உங்களுக்கு கேன்சர் அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கும். அது வரைக்கும் முன்ன வரைக்கும் தன்னுடைய நோயை பற்றியோ தனக்காக யாராவது அனுதாபப்படணும் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் பண்ணிக்கல. கமல் சார் கூட ஒரு நல்ல நட்பு இருந்தது. கமல் சாருக்கும் அவர் ஏன்னா வேறக்குரிய ஒரு கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டேலண்டட் யாராக இருந்தாலும் நல்லா ரசிப்பார். அவங்க கூட ஒரு ஜாலியாக பேசுவாங்க. அதாவது இவர்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்குது, நல்ல நடிப்பு இருக்குது, ஹியூமர் சென்ஸ் இருக்குது, ஜோக்ஸ் நல்லா அடிப்பார். கமலும் நல்லா ஜோக் அடிப்பார். ஏறக்குறைய அந்த மேல்தட்டு மக்கள் ரசிக்கிற மாதிரியான ஜோக் அடிக்கிறதுக்கு இல்லையா, அந்த ஒரு ஜோக்கு தர லெவலில் இல்லாமல் மேல்தட்டு லெவலில் ரசிக்கிற மாதிரியான ஜோக் சொல்கிறது, இந்த ஹியூமர் சென்ஸ், அப்புறம் இந்த மியூசிக் சென்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது கமல் சாருக்கு அவர் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு நட்பு இருந்தது. அதனால் 2 பேரும் சந்தித்தா நல்லா இந்த நட்பை மியூசிக் பற்றி இதை பற்றியெல்லாம் நிறைய பேசிக்குவாங்க. அதை தாண்டி நல்லா அந்த நட்பு அவங்களுக்குள்ள இருந்தது. அதை ஒரு முறை ரஹ்மான் சாரை கூப்பிட்டு ஒரு ஆஸ்கார் வாங்கும்போது அவர்கிட்ட வந்து ரொம்ப பெருமையோடு அவர் பாராட்டியதும் உண்டு. ஏன்னா ரஹ்மான் தன்னுடைய கீபோர்டு வாசிச்சிருக்கார். ரஹ்மான் சார் வந்து எல்லோருக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ஒரு நம்ம டிஆர் அப்புறம் எல்லோருக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதில் வந்து இவரும் ஒருத்தர். என்கிட்ட ஒரு முறை பேசும்போது கூட ரஹ்மான் சார் பண்ணியிருக்காரு என் கூட அப்படின்னு ஒரு பெருமையோடு சொன்னார். அந்த பெருமைக்கு ரஹ்மான் சாரும் அவருக்கு ஒரு அங்கீகாரமாக இருந்தது. ஒரு தான் வளர்றதுக்கு இவங்கெல்லாம் ஒரு அடிப்படையாக ரஹ்மான் சார் வச்சுக்கிட்டாரு. ஒரு நல்ல மனிதர், மென்மையான மனிதர், யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு நல்ல குணம் கொண்ட ஒரு நல்ல மனிதர். அந்த வகையில் அவர் கூட குட்டி ஒரு சிட்டி பாபுன்னு இருப்பார். 2 பேரும் ஆரம்பத்தில் பயங்கர ஜாலியாக இவரை கடிக்க அவருக்கு கடிக்க, அதாவது இந்த ஷோவுக்கு வந்து ஒரு 2 பேரும் ஒரு கலகலை கூட்டுற மாதிரி இருக்கும். இவங்களும் இப்போ மறுபடியும் பேசிக்குவோம் மாறி. அந்த ஷோ வந்து ரொம்ப பாப்புலராக இந்த ஒரு சிட்டி பாபும் இவரும் நல்ல ஒரு காம்போவாக இருந்தது. அந்த வகையில் 2 பேரும் சிட்டி பாபு மேலே போயாச்சு. இப்போ இவரும் போயிட்டார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். சில நேரங்களில் அந்த டெத்துக்கு வந்து ஒரு சில பேர் வருவாங்க, சில பேர் வந்து ஏதாச்சும், அதாவது இப்போ வந்து சமூக ஊடகங்களில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபம் போட்டவங்கள அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிடுறாங்க. அங்கே நேரடியாக போயிட்டு ஒரு மரியாதை செய்கிறதோ, மாலை போடாவிட்டாலும் நேரடியாக போகிறது ஒரு மிகப்பெரிய மரியாதை. அதை நிறைய பேர் அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. சில பேர் வந்து இதே பார்த்தீங்கன்னா அந்த இவருடைய கல்யாணம் அவருடைய கல்யாணத்துக்கே பார்த்தீங்கன்னா அவருடைய பல பேர் பத்திரிகை கொடுத்து பல பேர் வரல. முதல்வர் போன பிறகு தான் அதோடைய இதே வேற மாதிரி மாறிடுச்சு. இது மாதிரி இவருக்கும் வந்து அது இந்த நட்பு இருந்தாலும் கூட ஒரு சிலர் வந்து இன்னைக்கு வந்து கலாச்சாரம் மாறி போச்சுல, ஃபேஸ்புக்கில் இதுலேயே வந்து அவருடைய அனுதாபம் தெரிவித்து அப்படியே உட்காந்துடுறாங்க. இது கூடாது. நேரடி போயிட்டு அவங்களோட ஒரு இறுதி மரியாதை கொண்டது நல்லது. அதுக்கு பிறகு தான் அவருடைய மகனும் மற்றவங்களை பேசின பிறகு தான் வர்றாங்க. சில பேர் வந்தாங்க, அது ரோஷம் பட்டு வந்தாங்களா, இல்லை வந்து உண்மையாகவே அனுதாபம் தெரிவிக்கணும்னு வந்தாங்களான்னு தெரியல. ஒரு சிலர் வந்து வெளிநாட்டில் இருந்தால், வெளியூரில் இருந்தால் அவங்க வந்து ஏதாச்சும் அறிக்கை விடலாம். வெளிநாட்டில் இருந்தால், இங்கே சென்னைக்குள்ளே இருந்தால் வந்து வர்றதுக்கு என்ன, அது ஒரு தவறான விஷயம். இனிமேலாவது நேரடியாக வந்து அவங்கள இறுதி மரியாதை செலுத்துறது நல்லது.